திரௌபதி 2 படம் பார்த்து முடிச்சோனே வந்துட்டு இதை யூஷுவல் ரிவ்யூ மாதிரி யார் யார் நடிச்சிருக்காங்க, என்ன கதை, அந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு வந்து நிறையா கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஸோ என்னுடைய கருத்துக்கள்லாம் சரியா இல்லை கரெக்டாக தான் யோசிக்கிறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படம் முடிஞ்சோடனே மக்கள்கிட்டையும் வந்துட்டு கேட்டேன், படம் எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா, நடராஜன் இன்னும் நிறைய பேரோட நடிப்பில் ஜிப்ரான் இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் திரௌபதி 2. இது வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசர், அதாவது வீரவல்லாளர் அப்படிங்கிற அரசரும் வீரசிம்மா காடவராயன் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வந்து போகுது. இந்த 2 பேரும் எப்படி வந்து மக்களை வந்துட்டு சுல்தான் ஆட்சியிலேருந்து காப்பாற்றுறாங்க, முக்கியமாக முகமது பின் துக்லக் அப்படிங்கிற சுல்தான் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த திரௌபதி 2ஓட கதை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இசை தான். ஜிப்ரானோட இசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த பீரியடுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சதும் அந்த இசை தான். ரெண்டாவது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் விஷுவல்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராப்ஸு, விஷுவல்ஸு, அப்புறம் வந்துட்டு அந்த செட்டப் எல்லாமே அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மூணாவது ஆக்டர்ஸ் எல்லாமும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக செந்தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நடராஜன் பேசின செந்தமிழ் வந்து சூப்பராக இருந்தது. மற்றவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஹீரோயினுமே வந்துட்டு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இந்த படத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடு என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, லைக் மிஸ்லீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு சுல்தானாக இருக்கட்டும், முகலாக இருக்கட்டும், பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, என்ன ஆட்சி பண்ணாங்க, என்ன நன்மைகள் பண்ணாங்க, என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இந்தியாவை வந்து நாங்கள் மீட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பாதுகாக்கிற கடமை வந்து உங்களுக்கு இருக்குது, எல்லாரும் ஒத்துமையாக இருங்க, அப்படி தான் காமிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி மக்கள்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்க கஷ்டப்பட்டு இந்த இந்தியாவை மீட்டாங்க அப்படின்னு காட்டுற இந்த சைடில் வந்துட்டு இன்னொரு சைடை வந்துட்டு ரொம்ப கொடுமைக்காரங்களாக காமிச்சாங்க, அந்த சைடில் யாருமே நல்லவங்களே இல்லாத மாதிரி காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதாவது குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹிஸ்டாரிக் மூவியை காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஸோ ஈவந்தோ ஒரு தெரியாத ஒரு தமிழ் அரசர் கதையை சொல்லியிருந்தாலும் துக்ளக் அப்படின்னாலே அவருக்கு வேறு ஒரு கதை, அப்புறம் அவரை வேறு மாதிரி தான் எல்லோரும் யோசித்து வச்சுருந்தாங்க. இதில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டும் ஃபீல் பண்ணாங்க. மேபி இது வேறு துக்ளக்கா அப்படின்னு கூட யோசிக்க வச்சுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இது சொல்லியிருக்காரு, அதாவது மங்காத்தா வந்து ஒரு பேரியராக இருக்குது, இந்த படம் ஓடாததுக்கு ஒரு பேரியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பயுமே ஒரு படம் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து பேரியராகவே இருக்காது. ஏன்னா நேற்று ஹாட்ஸ்பாட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் ஓடுது. ஏன்னா அதோட கதை, அந்த ஜோவியலாக எடுத்துகிட்டு போன விதம், அந்த மாதிரி. ஸோ இன்னொரு படம் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்து பேரியராக இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இதான் என்னோட ஒப்பீனியனாகவும் இருக்குது. ஸோ வந்துட்டு மக்களுமே வந்து பாசிட்டிவில் வந்து ஜிப்ரான் மியூசிக்கு, அப்புறம் விஷுவல்ஸு, அப்புறம் ஒரு புது கேரக்டர், அதாவது புது அரசரை பற்றி சொன்னதெல்லாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து பார்க்குறீங்க இல்லை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன ஹிஸ்ட்ரி, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளும் வந்து ரிசர்ச் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.